கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தாங்க. காரணம் என்னவென்றால், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்து செலவு பண்ணுன்னு சொன்னால் அண்ணே ஒரு 100 ரூபா மட்டும் கொடுக்குறேன், ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். உலகத்தில் இந்த கும்பராசிக்காரர்களை நான் பிராண்ட் பண்ணுற மாதிரி வேறு யாருமே பிராண்ட் பண்ணுறதில்ல. அத்தனை நன்மையானவர்கள், நல்லவர்கள். இதற்குரிய கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வருஷம் பிறக்க போதுங்க. 2026 நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி பெற போகுதுங்க. 2026 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்கார்? சனி பகவான் 2ஆம் பாவம், பாத சனியாக இருக்கார். சனி 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. சனி ஆல்மோஸ்ட் உங்களை எல்லாம் வச்சு செஞ்சுட்டு அவரே டயர்டாகி போய் உட்காந்துட்டு இருக்க ஒரு கதை தான். இப்போ இந்த காலகட்டம் ஒரு 100க்கு 100% உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுப்பாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 to 25%. 4-9 கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தீமையைத்தான் கொடுக்கும். மரம் தன் கனிகளால் அறியப்படும். அந்த மாதிரி சந்தனம் எங்கே இருக்கிறதோ அது வாசனையால் அறியப்படும். இப்போ தீயவர்கள் ஒருவர் இருந்தாங்கன்னா அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு அவரை போலவே இது வீணாக போனது, இது உருப்படாமல் போனது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தாங்க. காரணம் என்னவென்றால், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்து செலவு பண்ணுன்னு சொன்னால் அண்ணே ஒரு 100 ரூபா மட்டும் கொடுக்குறேன், ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். உலகத்தில் இந்த கும்பராசிக்காரர்களை நான் பிராண்ட் பண்ணுற மாதிரி வேறு யாருமே பிராண்ட் பண்ணுறதில்ல. அத்தனை நன்மையானவர்கள், நல்லவர்கள். ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், புதிய 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 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங் கிரேட்ஃபுல் அண்டு புதுசாக பண்ணுறீங்க. மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கீங்க. அதான் ஆச்சரியம். எப்படி இவருக்கு இவ்வளோ ஸ்டஃப் வந்தது, எப்படி இவரால் முடியுது என்று யோசிக்கும் அளவுக்கு 11ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும் இருக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயமே நண்பர்களே, உபஜயஸ்தானம் என்று சொல்வது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் 2 இடத்த சொல்கிறோம். ஒன்று 2ஆம் இடத்தை சொல்லுவோம், அல்லது 11ஆம் இடத்தை சொல்லுவோம். இந்த உபஜயஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்கும் பொழுது, ரெண்டு இடங்களில் கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படிம்பாங்க. அப்போது அந்த வெற்றி மீது வெற்றி வர்றதெல்லாம் எப்படி? நீங்கள் எடுத்து வைக்கின்ற காலை உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, அந்த மாதிரி தான். உண்டு உண்டு என்று சொல்லி தான் ஒரு நாளை தொடங்கணும். இன்றைக்கி காலையில் இன்றைக்கி நான் இதை பண்ண போகிறேன், இப்படி நடந்துடும், அப்படி பண்ணிடும், அப்படி போனால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். நண்பர்களே, ஒரு ஆங்கில பழமொழி சொல்வார்கள், என்ன, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா. எப்படியே, உங்கள் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். அப்போது வாழ்க்கையில் நடக்கின்ற பெரும்பாலான தவறுகளுக்கெல்லாம் நம் நண்பர்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் காரணமாக இருக்கிறது. என் அன்பிற்குரிய கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வருஷம் பிறக்க போதுங்க. 2026 நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி பெற போகுதுங்க. 2026 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கும்பராசியில் ஆண்டு பிறக்கிற போது ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேர் ஒரு மன சங்கடத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க. ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு காத்திருக்கீங்க. ஏன்னா ராசியில் ராகு பகவான், 7ல் கேது பகவான். ஏதோ ஒரு வம்பு வழக்க கொண்டு வரக்கூடியவர்கள் உங்களை தொடர்பு கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலைன்னா இப்படி பிரச்சனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், உங்கள் மீது வம்பு வழக்கை கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த ஆண்டு உங்களை தொடர்பு கொண்டிருப்பாங்க. 2025 2026 நிம்மதியாக இருக்காதா அப்படின்னு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிரமாண்டமான எண்ணங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதற்கு தெய்வத்தின் துணை உண்டா, அதை பார்க்கணும்.
ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க. ஆனால் ஆசைப்படுறது நமக்கு நடக்கணுமே, கைகூடி வரணுமே. அதற்கு தெய்வத்தின் துணை இருக்கா அப்படின்னா, குரு பகவான் ஆண்டு பிறக்கிற போதே உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்களுடைய மனது விருப்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறப் போகுது. இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை பாருங்க, 2026 நம்பர் 1. அதற்கு அதிபதியானவன் சூரிய பகவான். அந்த சூரியனே உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்து தான் ஆண்டு பிறக்குது. ஆகவே மிகப்பெரிய லாபங்களை நீங்க காண போறீங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்கார்? சனி பகவான் 2ஆம் பாவம், பாத சனியாக இருக்கார். சனி 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. சனி ஆல்மோஸ்ட் உங்களை எல்லாம் வச்சு செஞ்சுட்டு அவரே டயர்டாகி போய் உட்காந்துட்டு இருக்க ஒரு கதை தான். இப்போ இந்த காலகட்டம் ஒரு 100க்கு 100% உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுப்பாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 to 25% அதிகபட்சம், அவ்வளோதான். இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆஃபீஸில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், ஃபேமிலிலையும் அமைதியாக தான் இருக்கணும், நம்மளோட நெய்பர்ஸோடவும் கொஞ்சம் அமைதியான ஒரு உறவு முறை தான் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் கவனம் இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகு 1ஆம் பாவம், சுயஸ்தானத்தில் ராகு. சுயஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவாங்க? குருனோட பார்வை இருக்குது. அப்போ பெருசாக நம்ம நெகட்டிவாக யோசிக்க வேணாம். ஆனால் இன்னும் சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நம்ம ஆள் ஆகணும், நம்ம சாதிக்கணும் இப்படின்ற எண்ணம்லாம் வரும். இதெல்லாம் நல்லது தான், பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. கேது 7ஆம் பாவம், களத்திர ஸ்தானத்தில் கேது. இது பாருங்கள், நீங்கள் கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். கும்பராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு பெரிய கேப் வரும். அந்த கேப் வரக்கூடாது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும். நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட சொல்லணும், அம்மா வேலை ஃபுல்லும் இருக்குமா, நான் ராத்திரி பகலாக உழைச்சா மட்டும்தாம்மா உன்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியும், உனக்கு அழகாக பட்டுப்படம் வாங்கி கொடுக்க முடியும், உனக்கு வீட்டுக்கு வேலைக்காரி வைக்க முடியும், உனக்கு முடியல அப்படின்னா ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ண முடியும், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் வேலை செய்யலைன்னா என்னம்மா பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதான். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா சொல்லு, இதெல்லாம் வேண்டாம்னா விட நம்ம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறது நல்லது. அதை புரிய வைக்காமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையில் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, ஐபேடோடவே இருக்கீங்க, லேப்டாப்போடவே இருக்கணும். உங்கள் மனைவி முடிவு பண்ணிப்பாங்க, அடடா இந்த மனுஷன் யார் கூடயோ கடலை போட்டுருக்காரு, நம்மளை ஏமாத்துறாரு, நம்மளை பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ண பார்க்குறாரு, நம்மளை அமைச்சிட்டு வராட்டங்குது, நம்மளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வராட்டங்குது, இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ இப்போ 4-9 கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தீமையைத்தான் கொடுக்கும், மரம் தன் கனிகளால் அறியப்படும். அந்த மாதிரி சந்தனம் எங்கே இருக்கிறதோ அது வாசனையால் அறியப்படும். இப்போ தீயவர்கள் ஒருவர் இருந்தாங்கன்னா அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அவரை போலவே இது வீணாக போனது, இது உருப்படாமல் போனது, இந்த மாதிரிலாம் இவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதை மனதில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இருந்தால் கூட ஜெயிச்சிடலாம். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத நபர்களுடன் தெரியாத வேலையை செய்யாதீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ராம்ஜி மீடியாவில் இருக்கார், ராம்ஜிக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு உணவு வச்சுருக்கீங்க, உணவு என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்தா கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது வெற்றி திமிரும்பாங்க. 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது, அண்ணே பக்கத்தில் ஒரு கப்பல் வருது விலைக்கு வாங்கிட்டோம்னா சும்மா இருக்கும்போது மெரினால வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற, இது நமக்கு தேவையா? நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அத்தனை பேர் போட்டு வாங்கினவங்கள நான் பார்த்துருக்கேன். என்னமோ ஒரு பெரிய ஃபிஷர்மேன் மாதிரி பெரிய ஃபிஷர்மேன்லாம் அங்கே சும்மா இருக்கான். ஆனால் இவங்க போட்டு வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸு இவங்களுமா சேர்ந்து இந்த போட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, நமக்கு இது தேவையில்லாத வேலை. இதை போல் நிறைய விஷயங்களாகட்டும், நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். அதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்ன தெரியுமா? 3-10 கூடிய செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு? உச்சம் பெற்று 15ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இதில் விசேஷம்னு ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது. இருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கிறது பாருங்க, அது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பாருங்க. 2இல் சனி இருக்கிற போது நல்ல பொருளாதார உயர்வை தருவார். பலரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், 2ல் சனி இருக்கும்போது நாவடக்கம் வேண்டும்.
கும்பராசிக்காரங்களுக்கு என்ன தேவைன்னா நாவடக்கம் வேணுங்க. பேசுகிற பேச்சினால தாங்க உங்களுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நான் நல்ல அமைதி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. என்ன அமைதியாக இருந்தாலும் 99 வார்த்தைகள் அமைதியாக இருந்துட்டு 100ஆவதாக ஒரு வார்த்தையை விடுவீங்க பாருங்க. அது பிறர் உங்கள் மீது கோபப்பட வைக்கும், உங்களை பழிவாங்க வைக்கும். அப்படி 99% நன்மையாக செய்துவிட்டு 1% உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெடுதல். ஒரு செம்பு நிறைய நல்ல பால் வச்சிருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் விட்டா முழுவதும் விஷமாயிரும் பாருங்க. அப்படி உங்கள் மீது இந்த உலகம் பழிச்சொல் சொல்வதற்கு காரணம் உங்கள் கோபம். அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நாக்குல சனி இருக்குன்னு அர்த்தம். நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுங்க. இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும். 2ல் சனி பகவான் இருக்கிற போது செல்வ செழிப்பு உங்களுக்கு கொடுப்பாரு. ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்க. எல்லா நெருக்கடிகளும் குறைய போகுது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்வான வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுப்பார். வீட்டில் சுப செய்திகளுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுப செய்திகள் இந்த ஆண்டு கூடி வரும். அதே மாதிரி உங்களோட பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு. கும்பராசி அன்பர்கள் இது வரைக்கும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருக்கீங்க. அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்கன்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் ஒரு சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு. குழந்தைங்க எப்படிம்மா ஸ்ரவன்குமாராக மாறிடுவாங்களா? பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அழகாக தலையில் தூக்கி வச்சு தங்க தாம்பாளத்தில் தாங்குவாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எந்த பேரண்ட்ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பேரண்ட்ஸ் இல்லைங்களா? எந்த பேரண்ட்ஸும் என் பிள்ளை எனக்கு அது செய்யணும், இது செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடையாது. அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மலாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் நம்மளுக்கு போதும் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டு தான் பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்குது. இப்போ ஏஜ் குரூப்பில் அந்த மாதிரி தான் நினைப்பீங்க இல்லையா? நம்ம குழந்தை வந்து நல்லா இருந்தால் போதும் ஐயா, நம்ம வாழ்ந்தால் மட்டும் வாழ்க்கையா, நம்ம வாழ்ந்தது சாதிச்சது நம்ம பிள்ளை நம்மளை விட ஒரு படி மேலே சாதிக்கணும். இதுதான் நம்மள மாதிரி எல்லா பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்க தாய்மார்களுக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்குது. காலம் மாறி போச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அதுக்கான ஒரு பிராப்தத்தை குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது முற்பகுதிங்க. வியாதி, கடன், கஷ்டம், இதனால ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. ஆஃப்டர் ஜனவரி 15 ஒரு நல்லது என்ன அப்படின்னா உங்கள் வறுமையெல்லாம் ஒழிஞ்சிரும். வறுமையை ஒழிப்பதற்காக நீங்களோட துடைப்பம் எடுப்பீர்கள், அந்த வறுமையை துடைத்து தள்ளுவீர்கள். இது நடந்தே தீரும். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் அடுத்த லெவல் போயிடுவீங்க, வறுமையை ஒழித்தே தீருவீங்க. இந்த நடந்துடும். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டம். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய புதிய உத்தியோகம். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 6ஆம் இடத்தை இத்தனை பேர் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் வரப்போகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய கடன்கள்லாம் உடையும். கடனை அடைப்பதற்கு என்ன தேவை? கடனை அடைக்கிறதுக்கு என்ன தேவை? நிறைய பேர் சொல்லுவாங்க கடனை அடைக்கிறதுக்கு சிபில் ஸ்கோர் தேவை. சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் எனக்கு பர்சனல் லோன் கிடைக்கும், அதை வாங்கி தான் அவன் கடனை திருப்பி தர முடியும். இல்லை வேறு கடனை அடைப்பதற்கு பெட்டர்மெண்ட்டான ஜாப் தேவை. சரி, கடனை அடைப்பதற்கு இது எங்களோட பேரண்ட் சப்போர்ட் தேவை. என் ஒய்ஃப் மட்டும் எங்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணால் நான் கடன் அடைச்சிருவேன். கடன் அடைப்பதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை. கடன் அடைப்பதற்கு கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும். மனசார நீங்கள் நினைக்கணும், பாவம் யார் பெற்ற புள்ளியோ நம்மகிட்ட 2 லட்ச ரூபா கடன் கொடுத்தான், கடன் கொடுத்து 10 மாதமாக நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், பாவம் முடிச்சு விட்டுறலாம் அவன் கதையை. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அவன் கடனை கொடுத்துட்டா அவனுக்கும் நிம்மதி நமக்கும் நிம்மதின்னு என்னைக்கு நீங்கள் ஒரு மனசார நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த கடன் அடைஞ்சிரும். அதுதான் உண்மையிலேயே உண்மை. இப்போ செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் உங்களுக்கான தொழிலை, பிஸ்னஸை கூட்டிகிட்டு வரும். அந்த பிஸ்னஸ் உங்கள் கடனை அடைச்சிரும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். 4ல் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டு கொடுப்பார். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய முன்னேற்றம் உண்டு. ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் மாணவர்கள், சிஏ படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு வந்து சேரும்.
ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் வரும். இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்திலே இருப்பதனால தந்தை வழி சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும், சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். மூத்த சகோதரி பக்கபலமாக இருப்பார். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், வேலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ராசியில் ராகு இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து அதனால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா இன்னொரு நாட்டில் இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஸோ பொருளாதாரம் உயருது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நல்ல நல்ல பலன்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. 2026ஆம் ஆண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடுங்கள், நீங்கள் ஆராதியுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதங்கள் தரும். உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ சனி ஆல்மோஸ்ட் அமைதியாயிடுறார், நல்லிஃபை ஆகிட்டார். இந்த நல்லிஃபைனா என்னென்னா, நான் ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். நல்லிஃபை அப்படின்போது இந்த நல்லிஃபை கில்லிஃபைலாம் வேணாங்க, தமிழில் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏங்க தமிழில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒத்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வராதா இல்லைங்களா? ஏதோ ஒரு வைத்தியராக ஒரு டாக்டராக 1-2 வார்த்தை கூடவா இங்கிலீஷ் பேசக்கூடாது? என்ன இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறீங்க? சரி, ஓகே, கமெண்ட் போட்டால் நானே வந்து பாருங்கள், பெரும்பாலும் ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறதே இல்லை. ஏதோ ஒன்று தெரியாமல் வந்துருச்சுன்னா கூட அது என்ன நல்லிஃபை, தங்கிலீஷ் அப்படின்றாங்க. அது தங்கிலீஷ்லாம் கிடையாது, அது இங்கிலீஷ். அது கூட அவங்களுக்கு தெரியல, ஆனால் கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல கமெண்ட் ஒருத்தவங்களை பற்றி போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கா, அப்போ தான் நம்ம கமெண்ட் போடணும். ஒரு ஃபோன் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கச்சா முச்சான்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது. ஆக அதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், அமைதி ஆகிடுவார், பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு போடலாங்க, நிறைய ப்ளஸ் போடலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 1ஆம் பாவம், ஆனால் குருனோட பார்வை இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ராகு 1 அப்படின் போது இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அது எந்த விதத்தில்? காதலும் வேணும்னு தோணும், காமமும் வேணும்னு தோணும், எனக்கு நிறைய வசதி வாய்ப்பு வேணும், நான் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கணும். நெகட்டிவ் ஒரு ஆஸ்பெக்டை நம்ம கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு, வாய்ப்பு உண்டு. கும்பம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இருந்தாலும் ராகு அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவா. அதனால் பிளானட் சொல்லக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் கும்பத்தை கேவலப்படுத்திட்டீங்க, கும்பம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு யாரும் கமெண்ட்லாம் போடக்கூடாது. எந்த ராசியும் யாரும் கேவலப்படுத்த முடியாது. எல்லா ராசிகளையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, சூழ்நிலை நம்மளை கெட்டவங்களாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், கேதுவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு பகவான் 6ஆம் பாவம், கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றது குரு பகவான் ரொம்ப ஸ்திரமாக இருக்கார். ஸோ அது எல்லாமே நடக்கும், கவலை வேண்டாம். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.